அதாவது 4 கோவில்களின் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த நிலங்களில் பத்திரப்பதிவு மேற்கொள்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி தமிழ்நாடு அரசு மாவட்ட ஆட்சியர் அறநிலையத்துறை பிறப்பித்த உத்தரவு பாஜக மற்றும் ஹிந்து அமைப்புகள் அந்த உத்தரவுக்கு கடும் எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். அது சம்பந்தமான விளக்கத்தை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை கேட்டிருக்கிறது. அதேபோல பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான நிலம் பத்திரப்பதிவு செய்யப்பட்ட விவகாரமும் பற்றி எரியக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது. உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவை ரத்து செய்திருந்தாலும் கூட பல்வேறு தடை மனுக்கள் இருக்கக்கூடிய சூழலில் பதிவு செய்யக்கூடாது என்று பல கடிதங்கள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் அந்த பத்திரப்பதிவு எப்படி நடந்தது, யாருடைய உத்தரவின் படி நடந்தது என்று விசாரிக்க பலரும் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் அந்த வழக்கு இப்போது சிபிசிஐடியினுடைய விசாரணைக்கு மாறியிருக்கிறது. உயர்நீதிமன்றமும் தன்னுடைய கடுமையான அதிருப்தியை பதிவு செய்திருக்கிறது. இந்த விவகாரம் குறித்தே பேச இருக்கிறது இந்த அமர்வு. 4 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேஷ் பங்கேற்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு கரூர் முரளி, ஹிந்து தமிழர் கட்சி சார்பில் திரு ராம ரவிக்குமார், அதே போல ஃபெய்ரா அமைப்பினுடைய தலைவர் திரு ஹென்ரியும் இந்த அமர்வில் நம்மோடு இணைய உள்ளார். திரு ஹென்றி வணக்கம் சார். இந்த பழனி கோயில் பொதுவாக இந்த மாதிரி கோவில் நிலம் அப்படின்னா அதுக்கு யாராச்சும் உரிமை கோருகிறார்கள் அப்படின்னா ரெவென்யூ ரெக்கார்டில் நம்ம போய் தேடினா அது பிளாக்டு, அது கோவில் நிலம் பிளாக் பண்ணிடுறாங்க. ஒன்று கோயில் நிலம்னு வந்துடுது, பிளாக்டுன்ட்டு வந்துடுது. அப்படி இருக்கும்போது இந்த நிலத்துக்கு மட்டும் எப்படி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது சார்? அதாவது சார், தமிழகத்தில் அரசின் கீழே தான் அத்தனை துறைகளும் செயல்படுகிறது. சரி, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் நீண்ட நெடிய காலமாக இந்த துறையின் சார்பில் பலமுறை வருவாய்த்துறை பதிவேடுகளை நீங்கள் தமிழ்நிலம் என்கிற மென்பொருளோடு பதிவுத்துறையில் இணைக்கணும். அதே போன்று ஏற்கனவே தமிழகத்தில் ஒழிக்கப்பட்டிருக்கிற எஸ்டேட் சட்டங்களாக இருக்கட்டும், ஜமீன் சட்டங்களாக இருக்கட்டும், இனாம் சட்டங்களாக இருக்கட்டும், மைனர் இனாம் சட்டங்களாக இருக்கட்டும், அதில் யார் டைட்டில் ஹோல்டர், அடிவாரம், குடிவாரம், மேல்வாரம், இப்படியெல்லாம் நம்ம பல வாரங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். முச்சலிக்கா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதையெல்லாம் நீங்கள் ஒழித்ததுக்கு பிறகு இப்போ ரைட் ராயலாக அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் இனாம் பட்டாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது நீங்கள் இனாமாக ஏற்கனவே கோயில்களுக்கு பல வகையில் இனாம்கள் கொடுக்கப்பட்டிருக்கோம். குறிப்பாக தேவதானம் அப்படின்னு சொல்லுவோம், பிரம்மியம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்படி என்னன்னா பிராமணர்களுக்கு அந்த நல்ல கல்வி கற்று கொடுத்தவர்களுக்கு அந்த பிராமணேயம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது சர்வ கம்ப்ளீட்டாக மானியம், சர்வ மானியம், அது கம்ப்ளீட் டேக்ஸ் எக்ஸம்ஷன், அது சம்பந்தமான மானியங்கள் இருக்கும். சேவைக்காக மானியம் சேவைக்காக அந்த இனாம், சேவை இனாம், அது பல வகையிலும் அரசர்களுக்கு பணியாற்றக்கூடியவர்கள் சேவைக்காக இனாம் கொடுக்கிறது. இப்படி இந்த இனாம்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு அந்த நிலம் ஒரிஜினலாக நீங்கள் தேவதானம்னும் போது பிரிட்டிஷ்காரர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரிஜினல் செட்டில்மெண்ட் ரெக்கார்டு ஓஎஸ்ஆர், அடுத்தது சர்வே செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர், அடுத்து ரீசர்வே செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர், அடுத்தது ஐஎஃப்ஆர் இனாம் ஃபேர் ரிஜிஸ்டர் ஆர் ரெக்கார்ட், அடுத்து யூடிஆர், அடுத்தது பட்டா, சிட்டா, அடங்கல், பதிவேடு. இந்த அடிப்படைகளில் தான் அந்த நிலங்களினுடைய அசல் டைட்டலை நம்ம உறுதிப்படுத்துகிறோம் சார். அப்படி நீங்கள் உறுதிப்படுத்தினீங்கன்னா நீங்கள் முழுக்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இதை ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த தேவதானம் எல்லாமே கோயில்களுக்கும் சமய வழிபாட்டு தலங்களுக்கும் மடங்களுக்கும் இப்படி நற்காரியங்களுக்கும் பொது சேவைகளுக்குமான இடங்களாக வகைப்படுத்தப்பட்டிருக்கும். சரி, அந்த வகையில் தான் பெரும்பான்மையான இடங்கள் வகைப்படுத்தப்படும். இது ரொம்ப ஒரு எளிமையாக புரியும்படியாக சொல்லணும்னா, வரியை நீக்கி கொடுத்துருக்கக்கூடிய அந்த நிலம் தான் இனாம் நிலம். சரி, வரி வசூலிக்க மாட்டாங்க. காலப்போக்கில் தனிநபர் இனாம், 5 வகையான இனாம் இருக்குது. தனிநபர் இனாம் தனிப்பட்ட மனிதர்களுக்கு அவங்களுடைய வீரதீர செயல்களுக்காக, கல்விக்காக, அவங்களோட பணிப்புக்காக
அவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது தனிநபர் இனாம். ஸோ இந்த இனாம்கள் எல்லாமே இனாம் ஒழிப்பு சட்டம், மைனர் இனாம் ஒழிப்பு சட்டம் 1963 சட்டப்பிரிவு 30ன்னு சொல்லி ஒரு பிரிவு இருக்கிறது. அந்த பிரிவின் அடிப்படையில் இதை எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ரயத்து வாரியா ஏற்கனவே அதை அனுபவிச்சுட்டு இருக்கணும். இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாக அந்த இடத்தினுடைய 2 வாரம் இருக்கும், அடிவாரம் மேல்வாரம், 2 வாரத்தையும் நிலமும் அதில் வரக்கூடிய மகசூலையும் வசூலிக்கக்கூடிய உரிமை ஒருவருக்கு இருக்கிறதுனா அது தனிநபருக்கான வாரி, அந்த இனாம். ஓகே, அந்த வாரம் உரிமையை கொண்ட இனாம் இருக்கிறவர்களுக்கு ரயத்து வாரியின் அடிப்படையில் இந்த நிலங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது சரி. ஆனால் இந்த தேவதான இனாம், இந்த சர்வ மானிய இனாம், இதை எல்லா இனாம்களையும் ஒட்டுமொத்தமாக இனாம் ஒழிப்பு சட்டத்தில் ஒழித்து விட்டு அந்த நிலங்களை எல்லாம் ரயத்து வாரி நிலங்களாக மாற்றினார்கள். அந்த ரயத்து வாரி நிலங்களின் அடிப்படையில் தான் இப்போ எண்ணற்ற நிலங்களில் பொதுமக்கள் அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. சிலதில் அந்த சட்டம் நடைமுறைக்கு வரும்பொழுதே அவங்க கட்டிடம் கட்டி இருக்கிற உரிமை இருந்ததுன்னா மனைக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை அடையாளப்படுத்தி மனைக்கட்டு ரயத்து வாரி அப்படின்னு அந்த சட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் ஒரிஜினலாக டைட்டில்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான் இருக்கும். டைட்டில்னா கோயிலுக்கு தான் இருக்கும். ஆனால் அதை அனுபவிச்சிருக்கிற என்ஜாய்மெண்ட் ரைட்ஸ், பொசிஷன் ரைட்ஸ் தனிநபர்கள் பெயரில் இருக்கிற காரணத்தினால ரயத்து வாரியாக வரி வசூலிக்கக்கூடிய வகையில் அதை பட்டாவை யார் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த பட்டாவை ரயத்து வாரி அடிப்படையில் அலாட் பண்ணதுனால இது அந்த பொதுமக்களுக்கு உரிய ஒரு நிலமாக கருதப்படுகிறது. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளேயுமே முரண்பாடுகள் இருக்கிறது. ஒரே துறை தான். ஒன்று, நான் பல தடவை சொல்லிட்டு இருக்கேன், நில நிர்வாகத்துறை. சார் இங்க பாருங்க, 3084 ஏக்கர் நிலத்தை இல்லை, அது கரூர் சார். அது கரூர். அவ்வளோ பெரிய லார்ஜ் தான். இப்போ நீங்க இனாம் லேண்ட், அது ஒன்றும் தவறு இல்லை சார். ஜனமா பணமா அப்படின்னும் போது ஜனம் தான் முக்கியம் போது கோயிலா ஜனமா அப்படின்னு கேட்டால் ஜனம் தான் முக்கியம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இதுவரைக்கும் தமிழகத்தை ஆண்ட எந்த முதல்வருக்கும் இல்லாத ஒரு தைரியத்தை தமிழகத்தினுடைய புதிய முதல்வராக, நவீன முதல்வராக, டிஜிட்டல் முதல்வராக இருக்கக்கூடிய திரு விஜய் அறிவித்திருக்கிறார். அது பாராட்ட வேண்டியதுதான். எனக்கு பல திட்டங்களில் முரண்பாடு இருக்கிறது, உடன்பாடு இல்லை. அது நான் பல விவாதங்களில் பேசிட்டு இருக்கேன். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் வெரி கிளியர். 10/7/2026 செயல் அலுவலர், அது பேர்லாம் நம்ம டீப்பாக சொல்லிக்க வேண்டாம், ஒரு ஹெச்ஆர்என்சியிலேருந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ரொம்ப கிளியராக அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வர சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான 4 கிராமங்களில் இருக்கிற 39 புல எண்களில் அடங்கிய 204.58 ஏக்கர் நிலத்தை 637 பேருக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கிற அந்த நிலம் ரயத்து வாரி அடிப்படையில் பட்டா நிலம். அது கோயில்களுக்கு உரிமைன்னு சொல்லிட்டு அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, இந்த ஹெச்ஆர்என்சியிலேருந்து இந்த பொதுமக்களை திரட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க, மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. புரியுது. சும்மானாலும் ரிஜிஸ்ட்ராருக்கு ஒரு ஈஓ மட்டும் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிடுவார், இதை பதிவு பண்ணக்கூடாதுன்னு. அந்த மக்கள் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பாடாப்படுவாங்க. ஹெச்ஆர்என்சி ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க, முதல்வருக்கு போவாங்க, யாரும் தீர்வு ஏற்படுத்தி கொடுத்ததே இல்லை. நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டுவாங்க, நிலுவையில் தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள அது உடன்பாடே ஏற்படாது. ஒரு முடிவு பண்ணி இது இன்னாருக்கு சொந்தமானதுன்ற ஒரு கிளாரிட்டியை கூட அரசு செய்யலை. இதை இந்த அரசு செய்திருக்கிறது 637 பேருக்கு பட்டா கொடுத்துருக்குறாங்க. அடுத்த அருள்மிகு ரவீஸ்வர சுவாமி திருக்கோவில் குப்புச்சிப்பாளையத்தில் வந்து ஒரே ஒரு கிராமத்தில் 19 புல எண்களில் 132.49 ஏக்கர் 334 பேருக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. கொடுத்த நிலத்தை விடுவிச்சிருக்கிறாங்க. அதே போன்று அருள்மிகு விகிர்தீஸ்வர சுவாமி திருக்கோவில், அது வந்து பார்த்திங்கன்னா வெஞ்சமாங்கூடலூர் அப்படிங்கிறதுல 335 புல எண்களில் 2533.65 ஏக்கர் நிலத்தை 1700 பேருக்கு பட்டா ஏற்கனவே கொடுத்திருந்ததை விடுவிச்சிருக்கிறாங்க. அடுத்தது அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் புகழிமலை அப்படின்னு வேலாயுதம் பாளையத்தில் 3 கிராமங்களில் 78 புல எண்களில் 214.29 ஏக்கர் நிலத்தை 719 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆமா, 719 பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே பாராட்டத்திற்குரியதான். ஏன்னா அந்த பொதுமக்கள் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 5000 பொதுமக்கள் அவங்க ரயத்து வாரி நிலமாக அந்த நிலங்களை பெற்று காலம் காலமாக 1963 எங்கே இருக்குது, 2026 எங்கே இருக்குது, யோசித்து பாருங்க. 63 ஆண்டுகளாக 2-3 தலைமுறைகளாக அனுபவிச்சுட்டு வராங்க.
அந்த நிலம் கோயிலுக்குரியதா, தனக்குரியதா, தனிப்பட்ட உரிமை இருக்கா, அல்ல சுவாதீனம் இருக்குதா? நம்ம கண்டிஷன் மட்டும் பத்திரத்துல என்ன எழுதிருவோம்? தானாதி வினிமய விக்கிரயங்களுக்கு உரித்தாய் யோக்கியமாய் புத்திர பௌத்திர பாரம்பரியமாய் ஆண்டு அனுபவித்துக் கொள்ள வேண்டியதுன்றவோம். புத்திர பௌத்திர பாரம்பரியமா நானே அனுபவிக்க முடியல, நானே என் நிலத்தை விற்க முடியல, சொந்த தேவை அவங்க அந்த இடத்த வேணும்னா வித்துக்கலாம், தாராளமாக விற்கலாம். ஆனால் இதை எதிர்த்து ஏதோ ஒரு சமூக ஆர்வலர்கள் நீங்க நீதிமன்றத்துக்கு போய் டைட்டில் ரைட்டை வந்து நீங்க கிளைம் பண்ணணும், உறுதிப்படுத்தணும், ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா நீதிமன்றம் வெரி கிளியரா இதுக்கு இடைக்கால தடை உத்தரவை உடனடியாக கொடுத்துரும். அதனால அரசு ஒரு சரியான கொள்கை முடிவை எடுத்து இந்த நில நிர்வாக ஆணையம் இருக்கிறது, நில மறுசீரமைப்பு லேண்ட் ரீஃபார்ம்ஸ் இருக்கிறது, வருவாய்த்துறை இருக்கிறது, பதிவுத்துறை இருக்கிறது, HRNC இருக்கிறது. நீங்க இவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து இப்ப ரொம்ப எளிமையா முழுமையாக இதை விடுவித்தால் தான் ஆகும். சரியா ஒரு கொள்கை முடிவு எடுத்து இதுக்கு நீங்க பாலிசியை ஃப்ரேம் பண்ணி நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் பிரச்சனை இருக்காது எதிர்காலத்துல அப்படிங்கிற ஒரு சரியான ஒரு புரிதலை அரசுக்கு வந்து நம்ம கோரிக்கையா முன்வைக்கிறோம், தெளிவுபடுத்துறோம்.